உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஃப்ரெண்ட், ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஆனா சீதம்மாவை நினைச்சதா எனக்கு கவலையா இருக்கு. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அத நினைச்சு சீதம்மா அழுக ஆரம்பிச்சிருவாங்க. டோன்ட் வரி, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுனால உனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படியா? அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்க்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அப்ப உடனே எனக்கு கோல்ட் வந்துருச்சு. ஃப்ரெண்ட், நாம பார்க்குக்கு போலாம். ஓகே, டன். இப்ப சிறிய மட்டும் பார்க்குக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. எனக்கும் அதான் சரின்னு படுது. காலையில இருந்து லாயர் ஆபீஸ் ஹோட்டல் தானே சுத்திட்டு இருந்தோம். இப்ப குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடலாங்க. இந்த காலத்து பசங்க எல்லாம் மொபைல்ல தாங்க விளையாடுறாங்க. வெளியே போய் விளையாடணும்ன்றதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில வெளியே போய் விளையாடுறது நல்லது தானுங்க. என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்? கரெக்ட் ஃப்ரெண்ட். அதனாலதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஹை ஃபை. எஸ். ஆட்டோ. எப்படி இருக்கு ஆட்டோ கூப்பிட்டது? எல்லாம் உங்க ஸ்டைல் தான். ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்ல இருக்க மாட்டாளா? இங்க வரதுக்கான செலவெல்லாம் நான் மிச்சம் பண்ணிருந்தா இந்நேரம் அதை சேர்த்து வச்சு நான் ஒரு பெரிய வீடு கட்டி கோடீஸ்வரியா இருப்பேன். எங்க போயிருப்பா? சீதா, சீதா, சீதா. சீதா வீட்ல இல்லம்மா, வெளியே போயிருக்கா. நல்ல வேலையா போச்சு. எங்க போயிருக்கா? அவளும் என் வீட்டுக்கு வர மாட்டா. நான் வந்தாலும் எங்கேயாவது போயிடுறா. அண்ணா அண்ணியே தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. கஷ்டப்படும் போது கூட உதவி கேட்கலனா அவளை என்னன்னு சொல்றதுங்க? என்னமாச்சு? ஓ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? வீட்டை சீஸ் பண்ற அளவுக்கு நிலைமை வந்திருக்குன்னு உங்ககிட்ட சொல்லலையா? உங்ககிட்ட சொல்லாமலையா இருப்பா? எனக்கு எதுவும் தெரியாதுமா. அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல. சொல்ல மாட்டா. யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டா. எல்லா விஷயத்தையும் அவளே பாத்துக்கணும்னு நினைப்பா. ஒருத்தர்கிட்ட உதவி கேக்குறது தப்பா? நீங்களே சொல்லுங்க. நீங்க பெரியவங்க தானே, அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. ஒருத்தர் நமக்கு உதவி செய்யறேன்னு முன் வந்தா அது நல்லதா இல்ல கெட்டதான்னு சொல்லுங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னா அது லாபமா நஷ்டமா சொல்லுங்க. நல்ல வரன் கொண்டு வந்தாலும் ஒத்துக்க மாட்டா. சீதாவுக்கு நல்ல வரன் கிடைச்சிருக்கா? உண்மையாவா? உண்மை இல்லனா அவ வீட்டை தேடி வர வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது? அவர் பெரிய லாயர், நிறைய சம்பாதிக்கிறாரு. சீதாவை பத்தி எல்லாமே தெரியும். அவ ஊன்னு சொன்னா மட்டும் போதும். வாழ்க்கையில அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் வரும். நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நான் வேணா சீதா கிட்ட பேசுறேன். நிஜமாதான் சொல்றீங்களா? ஒருவேளை சீதா மட்டும் ஒத்துக்கிட்டானா உங்க வாய்க்கு நான் சக்கரை அள்ளி போடுறேன். நான் கிளம்புறேன். போயிட்டு வாமா. சாமிக்கு போடவாமா இந்த பூவு? எனக்கு 2 குடுக்குறீங்களா? சரி. நான் கிளம்புறேங்க. இவ வேணா நல்லவே இல்லாம இருக்கலாம். ஆனா சீதாவுக்கு இவளால ஒரு நல்லது நடக்குதுன்னா எதுக்காக வேண்டான்னு சொல்லணும்? தெய்வமே, எங்க சீதாவுக்கு நல்ல கணவனா அமைச்சு கொடு. தேங்க்யூ ராம். எதுக்கு? சிரியோட முகத்துல இவ்ளோ சந்தோஷத்தை பாக்குறேன். நான் மட்டும் தனியா இவளை கூட்டிட்டு வந்திருந்தா இவ இவ்ளோ சந்தோஷமா இருப்பாளான்னு எனக்கு தெரியாது. தேங்க்ஸ் டு யூ போத். சந்தோஷத்துல நான் சிரியவே மிஞ்சிட்டேன். சந்தோஷத்தை நான் தான் தேடி போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது பக்கத்துல தான் இருக்கு. நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. தேங்க்யூ so much. I mean it. இது வரைக்கும் இவ யார் கூடவும் இவ்ளோ அட்டாச் ஆனதே இல்ல. நீங்க அவ கூட சேர்ந்து விளையாடுறதாலதான் உங்க கூட அவ ரொம்ப க்ளோஸா இருக்கா. யூசுவலா நான் கூட அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் அட்டாச் ஆக மாட்டேன். ஆனா உங்க கூட இருக்கும்போது வேற எதை பத்தியும் யோசிக்காம நான் நானா இருக்க முடியுது. நாம நாமளா இருக்கிறதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களும் காரணமா இருப்பாங்க. 100%. ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னடா இவன் இப்படி கேக்குறான்னு நினைக்காதீங்க. உங்க பர்சனல் விஷயத்தை கேட்கிற ரைட்ஸ் எனக்கு இல்ல. பட் நீங்க சரி 2 பேர் தான் இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு?
இந்த கேள்வி உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்ற ஒரு நினைப்புல தாங்க கேட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, சாரி. சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. மத்தவங்க வேற விதமா கேக்குற இந்த கேள்விய நீங்க நேரடியா கேட்டது சந்தோஷமான விஷயம். சிங்கிள் பேரண்ட், இதுக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்கும்ல. நோ சாரி, நான் அப்படி கேட்க வரல. எனக்கு தெரியும் ராம், நீங்க இத ரொம்ப ஜெனியூனா கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு கூட ஒரு பாஸ்ட் இருக்குல்ல, அதுவும் எனக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சந்தோஷமான விஷயங்களை கடந்து வந்தா கூட அத பத்தி நினைச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும்ல. ஃப்ரெண்ட், ஆ? ஹெலிகாப்டர் வந்துருச்சா? நாம போலாமா? பாவம், அவளுக்கு ஆசை காட்டி நான் மோசம் பண்ணிட்டு இருக்கேங்க. இவ அப்படிதான் தூக்கத்துல ஏதாவது உளருவா. நீங்க எதுவும் கஷ்டப்படாதீங்க. சில சமயம் எனக்கே எல்லாமே மறந்து போயிடும், ஆனா இவ மறக்க மாட்டா. இந்த காலத்து பசங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் போல. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இவ என்ன கேட்டாலும் சும்மா ஆன்னு தலையாட்டாதீங்க, சரியா? இவ ஏதாவது கேட்டானா முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வேற வழி இல்லல்ல. நான் ஒன்னும் என்னால முடியாததெல்லாம் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. அது அப்படி இல்லங்க. லைஃப்ல நம்ம கிட்ட எதுவும் இல்லைனாலும் நம்ம வாழ கத்துக்கணும். அப்பதான் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளால போராட முடியும். அத வளர்ற குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ எனக்கு வீட்டை காப்பாத்திக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த அனாவசிய செலவுலாம் எதுக்கு சொல்லுங்க? வீடுன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நாளைக்கே அட்வான்ஸ் சேலரிக்காக அப்ளை பண்ணுங்க. பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாருல்ல. ராம், என்ன நீங்க இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? பாஸ் ஏதோ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிருப்பாரு, அதுக்காக உடனே போய் அப்ளை பண்ண முடியுமா என்ன? நோ நோ நோ, he will take care. இல்ல ராம், இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல. நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நமக்கு லைஃப்ல எதுவுமே கிடைக்கலனாலும் நாம வாழ கத்துக்கணும். நான் கத்துக்கிட்டேன். இப்ப எனக்கு இந்த வீட்டை விக்கிறத தவிர வேற வழியே இல்ல. வீட்டை வித்துட்டு எங்கெங்க போவீங்க? It is going to be a difficult. என்னோட ராம் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. நான் கடவுளை சொன்னேன். சரி, லேட் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. குட் நைட். ஷூர், குட் நைட். இதை அவகிட்ட கொடுத்துருங்க. பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.